இவர் இருக்க பற்றி இந்த மகர் அவங்களுக்கு வந்து நம்மளை தலைமுறையாக கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க. இவங்க தான் சாதியில் தீண்டாமை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி இரவும் பகலுமா கடுமையாக போரிட்டு ஒரு 42 பேர் இறந்து போய் தற்கொலைப்படை மாதிரி தாக்கி அவங்களை வெற்றி பெற்று விடுகிறார்கள். சார் 300 பேர் 20,000 பேர் 20,000 பேரை அது 42 பேர் இறக்குறாங்க. தட்ஸ் ஃபைன் சார். சாரி ஃபைனல் சொல்ல வரல. பட் இது ஒரு பெரிய வரலாற்று யுத்தம். இல்ல 300 பேர்னால சாதிக்க முடியுமா? அதுதான் கரெக்டா பாயிண்ட் பிடிச்சி அந்த வரலாற்றை மென்ஷன் பண்ணி தான் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு நினைவு சின்னம் இருக்கிறது. கோரக்கான் நினைவு சின்னம் பீமா, ஏன்னா பீமா நதிக்கரையில் அந்த பக்கத்தில் அது இருக்குது. அதை வந்து எப்படி அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இப்போ தலித்தினாலே உங்களுக்கு வந்து அவங்களால வீரியம் இல்லாதவர்கள், அவங்களால சண்டை போட முடியாது, அவங்க அடிதான் வாங்குவாங்க அப்படின்னு இருந்த காலகட்டத்தில் இவங்க வந்து இவ்வளவு சிறப்பாக போரிட்டு வெற்றி பெற்றிருக்கான்றதுக்காக அந்த வெள்ளைக்காரர்களே அவங்களுக்கு ஒரு பெரிய தூணை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த உருவாக்கின பிறகு அது ஒன்றும் பெரிய ஃபேமஸ் ஆகலை, அது ஒரு தூண் எல்லாம் போய் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் 1927 புரட்சியாளர் அம்பேத்கர் ஜனவரி 1ஆம் தேதி அந்த இடத்துக்கு செல்றாரு. ஏன்னா அது வந்து 1818 ஜனவரி 1ஆம் தேதி அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள்.